கைஸ், நான் தான் கணேஷ் கிட்ட பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். என்ன ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எக்ஸிஸ்டான ஸ்டோரி கிடையாது. இது மொத்தமே ஃபிக்ஷனல் தான். ஸ்கிரிப்டிக் அப்படின்னு ஒரு ஆப் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபவுண்ட் பண்ணேன் ப்ளே ஸ்டோரில். உங்களுக்கு டிடெக்டிவ் கேம்ஸ் பிடிக்குமா, க்ரைம் த்ரில்லர் அந்த மைண்ட் செட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கேம் செக் அவுட் பண்ணி ஆகணும். நிறைய ஸ்கிரிப்டிக் இருக்குது. அதான் ஸ்கிரிப்டிக் நிறைய ஸ்கிரிப்ட்ஸு டிடெக்டிவ் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. க்ரைம்ஸ் நடந்த க்ரைம்ஸில் நீங்கள் டிடெக்டிவாக இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி உங்களுக்கான ஒரு சாய்ஸை கொடுத்து ஒரு கரெக்டான டிசிஷன் கொண்டு வர முடியுமா உங்களால் தான் அந்த கேமோட எண்டிங்காக இருக்கும். எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே இருக்கும். அந்த கேரக்டர்ஸ் பேர் அவங்க பேசுகிறது, அந்த வீடியோஸ் ஃபுட்டேஜஸ் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அப்படி நான் கண்டுபிடிச்ச ஒன்று தான். நான் இது எப்படி விளையாண்டுருக்கேன்னா, நான் வந்து பேட்மேன் டிடெக்டிவாக இருந்தால் அப்படி இருந்திருக்கும். ஏன்னா ரீசெண்டாக பேட்மேனை ரீவாட்ச் பண்ணது, பேட்மேன் மூவியை. ஸோ அதில் பேட்மேன் டிடெக்டிவாக தானே இருப்பார். ஸோ இந்த ஸ்கிரிப்டை பார்த்து ஞாபகம் வந்துச்சு, நம்ம யூடியூப்பில் வீடியோ போடக்கூடாது. சரி, நான் வந்து அதில் ப்ரூஸ் வேன்னு பேர் வச்சுருவேன். நான் தான் பேட்மேன் ஒரு மைண்ட் செட்டில் நான் விளாண்டேன். ஸோ இப்போ நான் பேட்மேன், நான் அந்த கேஸ்குள்ளே போக போகிறேன். ஸோ இந்த ஸ்டோரி விலைக்கு உங்களுக்காக போடலான்னு ஒரு புது செக்மெண்ட் வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. இந்தமாதிரி நிறைய வீடியோவுக்கு நம்ம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அப்படியே சொல்கிற முடியும் உங்களுக்கு சேரும். ஸோ நம்ம இங்கே வீடியோவுக்கு ரெடி பண்ணிடலாம். வெக்கேஷன் எங்கே கிக் ஆஃப் ஆகுதுன்னா வந்து ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட நாயை வந்து வாக்கிங் கூட்டு போகிறாரு. அப்போ அவரோட நாய் வந்து பார்த்திங்கன்னா அவர் விட்டுட்டு அவரோட கையை விட்டு வேகமாக போயிட்டு ஒரு இடத்துல நோண்டி ஒரு கை அது எடுத்து வருது. கையினா ஃபுல் ஆர்ம் கிடையாது, அந்த முன்னுக்கு அந்த ஃபிங்கர்ஸோடு சேர்த்து ஒரு கையை எடுத்து போடுது. அதை பார்த்தா அவர் ரொம்ப தெரிச்சு போயிட்டார். அதை உடனே பார்த்திங்கன்னா நியூஸ்லேயும் அந்த சோஷியல் மீடியாவில் போட்டு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுறாரு. அப்போ தான் தெரிய வருது அந்த பாடி வந்து பார்த்திங்கன்னா ஜெமாஸ் ட்ரீம்ஸ் அப்படின்ற ஒரு கிளாமர் ஆக்ட்ரஸோட பாடி அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் வந்து இந்த கேஸ்குள்ளே போகிறேன். என் பேர் இந்த கேமில் என் பேர் ப்ரூஸ் வேன். ஸோ அப்புறம் அந்த கேஸ்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லீட் கொடுக்குறாங்க. என் கூட 3 ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. சுவிட்சர்லேண்ட், அவர் தான் பார்த்திங்கன்னா டிசிபி சுவிட்சர்லேண்ட், என்னோடய பார்ட்னர். சோஃபி, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறவங்க. விக்ரம், இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேப்பில் வேலை செய்கிறவர். ஸோ நம்ம இப்போ கிக் ஆஃப் பண்ண கதையை இப்போது அது வந்து ஜெமா ட்ரீம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி நான் சோஃபி கிட்டே கொடுத்துருந்தேன். அப்போ சோஃபி எனக்கு கொடுத்தது என்னென்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஒரு கிளாமர் சேனலோட கிளாமர் ஆக்ட்ரஸ் மாடல் தான் அவங்க அப்படி சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. டெய்லி இன்கம் 60,000 வருது அப்படின்னு சொல்லி. அதனால் அவங்களுக்காக நிறையா பேரும் போகலாம், அவங்க நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க. இந்த இன்வெஸ்டிகேஷனில் வந்து அவங்க ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்குது. இப்போது அந்த விக்டிமோட ஃபோன் என்கிட்ட இருக்குது. அப்படி நான் ஃபோனில் கண்டுபிடிச்சது தான் வந்து பார்த்திங்கன்னா பெல்லா ரோஸ். இது வந்து அவரோட ரைவல். ஏன்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெம்மாவை விட ரொம்ப லெஸ்ஸான ஃபாலோவர்ஸும் இன்கமாக வருது. ஸோ எனக்கு என்ன சப்ஸ்கிரைப் இருந்துச்சுன்னா ஒருவேளை ரைவல். ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக்காகவே பார்த்து 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒரு சண்டை போட்டிருப்பாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா பெல்லா ஒரு வாட்ச் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீ ஏன் போய் டிசிப்பீர் ஆகக்கூடாது, நீ வந்து எனக்கு ரொம்ப தொல்லையாக இருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை சஸ்பெக்டாக வச்சு பெல்லாவை நாங்கள் பிடிச்சி இன்டர்வியூ பண்ணோம். அவங்க பண்ண இன்டர்வியூ எங்களுக்கு கிடச்சது பார்த்திங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்தது இல்லைனாலும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான விஷயம் கிடச்சி. என்னென்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்தமாரி ஜெமா ட்ரீம் அவங்க பார்த்ததே இல்லை, நேரில் பார்த்ததில்லை. அவங்க வந்து எப்பயுமே மாஸ்க் போட்டிருப்பாங்க. இந்த க்ரைம் சீனை பார்த்திங்கன்னா அந்த மாஸ்க் தான் ஒரு முக்கியமான ஐடென்டிட்டியாக எங்களுக்கு கிடச்சி. அப்போ அந்த மாஸ்க்கை பற்றி நாங்கள் கேட்கும்போது அவளை மாஸ்க்கெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 20 தடவை டெத் த்ரெட்டன் வருது, அதாவது கொலை மிரட்டல் வருது. இதை பற்றி கேட்டவுடனே எங்களுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு. ஒரு நாளைக்கு 20 தடவைனா அப்போ எவ்வளோ அபியூஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்றது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதை பற்றி நான் பெல்லாகிட்ட கேட்கும்போது பெல்லா எங்களுக்கு குடிச்சது என்னென்னா, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 20 தடவை பார்த்திங்கன்னா இது வருது, கொலை மிரட்டல் வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பெல்லான்றது பார்த்திங்கன்னா ஒரு ரியல் நேம் கிடையாது, அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேக் நேம் தான். ஜெமா ட்ரீமோட ஐடென்டிட்டி எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அதை பற்றி கேட்டிருந்தோம் பெல்லா கிட்ட. அப்போ அவங்க கொடுத்தது என்னென்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்ததே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக்மெயில் வருது. அப்போது வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கான், நான் வந்து உங்களை மாதிரி மாடல்ஸை வந்து வெட்டியே கொல்லுவேன். ஹி வில் கட் ஹர் பாடி இன்டு ஷோவல் வித் த பீசஸ்னு. ஸோ ஜெமாவும் பார்த்திங்கன்னா
ஆல்சோ கட் டு பீசஸ். அவங்க பீசஸாக கட் பண்ணி தான் கொலை பண்ண செஞ்சுருக்காங்க. ஏன்னா கை காலெலாம் தனித்தனியாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், அவங்க ஃபேமிலியை பற்றி நாங்கள் ரிவ்யூ பண்ணும்போது அவங்க ஃபேமிலிக்கிட்ட அவங்க பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த இன்ஃபர்மேஷன் படி பார்த்து பெல்லா கில்லர் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் பெல்லா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃபாக வச்சுருந்தோம். ஏன்னா இதை பற்றி தெரிஞ்சில்ல. ஸோ மேபி நெக்ஸ்ட்டு அவங்க வந்து டார்கெட்டாக வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாங்கள் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு நல்ல ஒரு இது கொடுத்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ கிடச்சி ஜெமா ட்ரீம் பார்த்திங்கன்னா அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஊட்ஸ்குள்ளே டான்ஸ் பண்ணுற மாதிரி. அப்புறம் இதை பார்த்தபடி எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எப்படி இந்த நடந்துச்சு அப்படின்னு. அப்போ நம்ம விக்ரம் கேட்குறப்ப அந்த விக்ரம் சொல்கிறாரு அந்த இடத்துல கொலை நடந்ததாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இல்லைன்னு. அப்போது அந்த வீடியோவை போய் நாங்கள் பார்க்குறப்போ சோஃபி எனக்கு கால் பண்ணாங்க. சோஃபி கால் பண்ணால் அந்த வீடியோ ரியலே இல்லை அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போது நான் அவங்க ஃபோன் கேலரியில் போய் வந்து பார்க்கும்போது அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எடிட்டட் வீடியோ, லீக் பண்ண வீடியோ பற்றி எடிட்டட் வீடியோ. அந்த ஒரிஜினல் வீடியோவை நான் ஃபவுண்ட் பண்ணி எடுத்துட்டேன். அப்போ நான் இதை போய் என்ன சுதர்சன் சொல்லும்போது சுதர்சன் சொன்னார் இது வந்து மேபி சம்திங் சீரியஸாக விளாட்றாங்க அவளை வச்சு சொல்லி. அப்புறம் நம்ம ஜெமாவோட ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜில் நான் போய் செக் பண்ணேன். அவங்க ஃபோன் வந்து என்கிட்ட இருக்குது. அது செக் பண்ணும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா ப்ரிகோ அப்படின்னு ஒரு யூசர் நேமோட ஒருத்தர் இருந்தான். அவன் தான் அவங்களுக்கு கொலை மெட்டல் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் ரியல் நேம் பவுல் ரொட்ரிகோ, 42 years old. ஸோ அவனை இன்டர்வியூ பண்ணும்போது அவன் என்ன சொல்லியிருக்கான்னா அவன் செத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு சந்தோஷமாகவே இருக்குது அப்படின்னு. ஆனால் இவன் கொலை பண்ணல. ஏன்னா கொலை சம்பவம் நடந்த அன்றைக்கி அவன் இந்த இடத்துல இல்லை, அவன் ஸ்பெயினில் இருந்து தான் சொன்னான். இந்த ப்ரூஃபும் பார்த்திங்கன்னா கிடச்சி சோஃபி எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. அப்போ அவன் கொல்லலை. இப்போ என்ன தான் பிரச்சனை, யார் தான் கொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுநாள் கழித்து அந்த ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜரும் சரி அந்த சர்வீஸும் சரி ரெண்டுமே ஆஃப்லைன் போயிடுச்சு. லாக் அவுட் பண்ணிட்டாங்க. யாராவது டிசேபிள் பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு டிசேபிள் பண்ணுறது வந்து அந்த ஓனரால் மட்டும் தான் முடியும்னு. ஸோ நாங்கள் ஓனரை ட்ரேஸ் பண்ணோம். ஸோ டீட்டெயில் எதுவுமே கிடைக்கல. அப்புறம் தான் திடீர்னு ஜெம்மாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மேத்யூவை கண்டுபிடிச்சோம். ஏன்னா அவன் ஒருத்தன் மட்டும்தான் ஜெம்மா வந்து ரியலாக பார்த்ததா ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. ஏன்னா அவன் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான் கூட. அந்த ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவனை பிடிச்சோம். அவனை இன்டர்வியூ பண்ணும்போது அவன் சொன்ன விஷயம் என்னென்னா அவங்க 2 பேர்த்துக்குமே 5 வருஷத்துக்கு முன்னைக்கு பிரேக்கப் ஆச்சு. அப்புறம் வந்து அவனை மொதல் பாரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜெம்மா வந்து மேட்சியூ பார்த்துருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே எவ்ரி சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா மாரியோ ப்ளே பண்ணுவாங்களாம், மாரியோ கார்ட் கேம் ப்ளே பண்ணுவாங்களாம். ஸோ அவனை எப்பயுமே பிரின்சஸ் பீச்னு மேத்யூ கூப்பிட்றதா அவன் சொல்லியிருந்தான். அது மட்டும் இல்லாமல் அவனோட ரியல் நேமு ஜோஷி டொனால்ட்சன் அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சு. அவங்கள ஃபோட்டோ வந்து எதுவுமே இல்லை. ஏன்னா ஃபோட்டோ எடுத்துருக்காங்க பட் எதுவுமே இல்லை. ஏன்னா அவன் பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் டிலீட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவன் செய்கிற வேலை வந்து இவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் அவன் வந்து அவன் வீட்டுக்கு போக மாட்டான். ஏன்னா அவன் இந்த அட்ரஸ் கொடுக்க மாட்டான். ஸோ அவன் தான் வந்து இவன் வீட்டுக்கு வந்து எப்பயுமே விசிட் பண்ணதான் சொல்லியிருந்தான். ஸோ எங்களுக்கு தேவையான விஷயம் கிடச்சிருச்சு. ஸோ நாங்கள் அவனை அதோட விட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு நியூஸ் வந்துருந்துச்சு. தியோட்ரி ஃபாக்ஸ் அந்த ஆல் மை ஃப்ரெண்ட்ஸோட ஓனர் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காரு. ட்ரிபியூட் டு மாடல் ஐ எம் சாரி வி மிஸ் த மாடல் சொல்லி அப்படி போட்டிருந்தாங்க. ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சு அவன் தான் வந்து இந்த மாதிரி இந்த அக்கௌண்ட்டையே டீஆக்டிவேட் பண்ணியிருக்கான். அவனை இன்டர்வியூ எடுத்தோம். ஸோ அவங்க சொன்னால் அந்த அக்கௌண்ட் நான் தான் டீஆக்டிவேட் பண்ணேன். ஏன்னா வந்து அவங்க இல்லை. ஸோ அந்த அக்கௌண்ட் ஆன்லைனில் இருக்கிறது வந்து சரியான விஷயமா பண்ணல அப்படி சொல்லி. அப்புறம் வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம், திருப்பி போய் இவனை பண்ணோம், மேத்யூ இன்வெஸ்டிகேட் பண்ணோம். அவன் வந்து ஃபால்ஸாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான் எங்களுக்கு தெரில ஏன் அவன் இப்படி சொன்னான் அப்படி சொல்லிட்டு. ஜெம்மா வந்து ஃபேக்கான பேரை சொல்லிட்டானா இல்லை அவன் வந்து ஃபேக்காக திருப்பி எங்களுக்கு சொல்லிட்டானான்னு தெரியல. அப்புறம் வந்துட்டு ஏன்னா ஜெம்மாவோட பேர் ஜோஷி டொனால்ட்சன் இல்லை, அப்படி ஒரு ரெக்கார்டே இல்லாத சோஃபி வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு சஸ்பெக்ட் ஒன்று ஏன் வந்து இப்படி நடந்துச்சுன்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜெம்மாவோட ஒரு வீடியோ பற்றி லைக் ஆகிடுச்சு. ஒரு தப்பான வீடியோவில் வந்து அவரோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிரேக் ஏர், அவன் வந்து அவனை எக்ஸ் தான் சொல்லியிருந்தான். கிரேக் ஏர் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தான். அவங்க 2 பேர் இருக்கிற ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா அவரோட இன்ஸ்டாகிராம், சாரி அந்த கேம் படி அது இன்ஸ்டாகிராம், அதில் பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஜெம்மாவோட ரியல் நேம் வந்து கேர்லி வில்லிஸ். ஸோ இதை பற்றி நாங்கள் சோஃபி கிட்ட நான் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது கிரேக் தான் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு தப்பான வெப்சைட்டை பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காரு. இதை வந்து கேர்லி வந்து போலீஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜெம்மா, ஸோ நான் ஜெம்மானே சொல்கிறேன்னே, ஜெம்மா வந்து பார்த்திங்கன்னா அப்யூஸ் ஆகிருக்காங்க அவளால். ஸோ அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜெம்மாவோட அந்த
எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். ஸோ இதுக்கு முன்னுக்கு அதுக்கப்புறம் வந்து மேத்யூ கிட்ட இதை பற்றி தெரிய வேணும்னு சொல்லி மேபி ஜெயம்மா வந்து பார்த்தீங்கன்னா மேத்யூ கிட்ட மறைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு புது ஆஃபீஸர் வராங்க எங்களுக்காக வேறு செய்ய, சாரா, டிஎஸ் சாரா. அவங்க வந்து அப்புறம் தான் அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸ்ரோப்சிரே அண்ட் எடின்பர்க் அப்படின்னு ரெண்டு இடம் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ பிளாக்டாக இருக்குது ஜெமா அக்கௌண்ட்டில். நாங்கள் கிரேக்கு பிடிச்ச இன்டர்வியூ பண்ணோம். அப்புறம் தான் தெரியுது அவன் ரிலீஸ் பண்ண வீடியோவில் இப்போ பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஜெம்மாவே கிடையாது, அது ஜெம்மாமல் இருக்கிற இன்னொரு பொண்ணுன்னு. அப்புறம் தான் வந்து நாங்கள் திருப்பி போய் சர்ச் பண்ணோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆல் மை ஃபேன் சிஇஓ இருக்கார்ல, அவர் வந்து ஜெம்மா கூடயும் பெல்லா கூடயும் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு. ஸோ பெல்லா சொல்லியிருந்தா நான் வந்து ஜெம்மாவை முன்னுக்கு நான் ஜெம்மா வந்து முன்னுக்கு பார்த்ததே இல்லை அப்படி சொல்லும் போது எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, ஏன் அப்படி சொன்னா அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் வந்து ஏதோ ஒன்று வந்து அவள் மறைக்கிறா அப்படின்னு தெரிஞ்சு அப்புறம் தான் அவள் சொன்னால் அந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா தியோட்ரே வந்து அந்த இடத்துல ஒரு கார்னர் சைட்டில் ஜெம்மாவை கூப்பிட்டு போயிட்டு அவள் காதல் என்னமோ சொல்லியிருக்கான். அதை பார்த்தோன்னே அதை கேட்ட உடனே ஜெம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிருக்கு. ஸோ டியோட்ரே வந்து அவளை எப்பயுமே வந்து அவள் கையை பிடிச்சி இழுத்து அவளோட மாஸ்க் எடுக்க பார்ப்பானா. ஸோ அதனால் தியோட்ரே வந்து இதை வந்து ஏன் வந்து நாங்கள் சொல்லலை, ஐ மீன் அந்த முதல் இன்டர்வியூ ஏன் சொல்லலைன்னு கேட்டபோது அப்போ சொன்னால் இதெல்லாம் சொல்லியிருந்தேன் தியோட்ரே வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டை வந்து டேவிட் பண்ணியிருப்பா, அப்புறம் வந்து எனக்கு எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சு. அங்கே கண்டுபிடிச்ச பாடி ஜெமா ட்ரீம் இல்லை. ஜெமா ட்ரீம் எனக்கு கால் பண்ணால் அதோடு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ அப்போ நான் சுதர்லேண்ட் கால் பண்ணி கேட்கும்போது சுதர்லேண்டுக்கும் எனக்கும் ஒரு டிஸ்கஷன், யார் பாடியாக இருக்கும் அப்படி சொல்லி. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னே கிரேக் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண சொன்னதால் அந்த வீடியோவில் பொண்ணு கார்லி அப்படின்னு தெரிய வந்துச்சு. இது ஜஸ்ட் எங்களோட அந்த ஒரு தாட் தான், கன்ஃபார்மாக தெரியல. அதுக்கப்புறம் கேர்லி வீட்டை வந்து நான் செக் பண்ண சொல்லி சுதர்லேண்ட் சொல்லியிருந்தேன். ஸோ அவரை போலீஸ் வசூல் போய் செக் பண்ணும்போது அவர் வீட்டுக்குள்ளே ஒரு டெட் கேட், ஒரு செத்து போன பூனையோட பாடி இருந்தது. அதுக்கப்புறம் பாத்ரூமில் பிளட்டாக இருந்தது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், அதை வந்து எடுத்து டிஎன்ஏ லேப்பில் விக்ரம்கிட்ட கொடுத்து இந்தமாரி ஸ்கேன் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ விக்ரம்கிட்ட கொடுத்ததும் அடுத்தது பார்த்திங்கன்னா சாராவோட பார்த்திங்கன்னா கார்லியோட நெய்பர்ஹுட் செக் பண்ண போயிருந்தோம். அதில் மொதல் கதவு தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா ஜியான். ஸோ அவர் வந்து என்ன சொன்னார்னா, இந்தமாரி 5 நாளைக்கு முன்னுக்கு பார்த்திங்கன்னா அங்கே வந்து நிறையா சத்தமாக இருந்துச்சு, பாட்டு, மியூசிக், லாஃப், அப்புறம் கத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அவர் எதுவுமே தெரியல சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க இருந்தாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா கார்லியோட புது பாய் ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவனை வெளியே அனுப்பிட்டா, ரொம்ப சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, இது வந்து 5 நாளைக்கு முன்னாடி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் எப்படின்னு கேட்டப்போ அவங்க கொஞ்சம் வளர்த்தியாக இருந்தாங்க, இப்போ நான் பார்க்கல அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த டிஎன்ஏ நாங்கள் கொடுத்ததுனால அந்த டிஎன்ஏ வந்து கன்ஃபார்ம் ஆச்சு, அது கேர்லியோட பாடி தான் சொல்லி. ஸோ இதை வந்து நாங்கள் நியூஸில் வந்து கொடுத்துட்டோம். ஸோ நியூஸில் வந்து போட்டிருந்தாங்க, அந்த கிடச்ச பாடி விக்டிம் வந்து ஜெமா ட்ரீம் கிடையாது, அது வந்து கேர்லி அப்படி சொல்லி. அதுக்கப்புறம் நாங்கள் லிண்டா கார்லியோட அம்மாட்ட வந்து விஷயத்தை சொல்லி அவர் இன்டர்வியூ எடுத்தோம். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு கேர்லிக்கு புது பாய் ஃப்ரெண்ட் எதுவும் அவங்களுக்கு தெரியாதான். ஸோ கேர்லி வந்து நார்மல் ஜிம்முக்கு போவாங்க, அவங்க வந்து எப்பயும் ஒரு தடவை ஃப்ரான்ஸ் போயிட்டு வந்தாங்களா, அதுக்கு அவங்க இறக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய்ட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஆக்டிவான கேர்ள், ரொம்ப பிரேஃபான கேர்ள்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்கள்ட்ட எடுத்த இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிரேக் தான் கில்லராக போகணும் அப்படின்னு ஒரு தாட்டை கொடுத்து. ஏன்னா ஷி டாக் டு ஹர் ஆஸ் இஃப் ஷி வாஸ் நத்திங், இட் வாஸ் டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருப்பான் லிண்டா கிட்ட அவங்க கிரேக். ஸோ அப்போ கிரேக் தான் கில்லர் சொல்லி நாங்கள் முடிவே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா ரியல் ஜெமாவை நாங்கள் ஃபோன் பண்ணோம். ரியல் ஜெமா ட்ரீம் எங்களுக்கு சரண்டர் ஆகிட்டாங்க. ஸோ அவங்கள்ட்ட நாங்கள் பேசும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க அட்ரஸ் லீக் ஆகிடுச்சு. ஸோ அவங்க கான்டென்ட் லீக் ஆனதான் சொன்னல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்க ஃபோனில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி அவங்க எல்லா சோஷியல்ஸும் லாக் அவுட் பண்ணிட்டாங்க. இதுன்னு என்ன தெரிய வருதுன்னா, தியோட்ரி எதுவுமே லாக் அவுட் பண்ணல, எல்லாத்தையும் பண்ணதே ஜெமா தான். ஸோ எதுக்கு தியோட்ரி எங்கள்கிட்ட போய் சொல்லணும். ஸோ நாங்கள் அவனை அப்புறம் வச்சுக்கிறோம். அப்புறம் தான் கேட்டால் அவன் வந்து வெளியே வர ரொம்ப பயந்தாங்க. ஸோ இப்போ நான் ஆஃப்லைன் 5 டே ஆஃப்லைன் நாங்கள் ஃபோன்லாம் அடிச்சு போட்டு வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தாங்களாம். அப்போ தான் விஷயம் தெரிஞ்சு மேத்யூ அவங்க எக்ஸ்-பாய் ஃப்ரெண்டே கிடையாது. நாங்கள் மேத்யூன்னு கேட்டப்போ மைக்கேலா இல்லை, மேத்யூ எங்கள் எக்ஸ்-பாய் ஃப்ரெண்ட் இல்லை, அவள் வந்து என்னோடய ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர் நான் பிளாக் பண்ணிட்டேன். அப்போ வந்து என்னென்னா இதுக்கு முன்னாடி அவங்க போலீஸில் எங்கள் ஆல்ரெடி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போலீஸ் இருக்காங்க, அந்தமாரி அவளை பிளாக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவன் வந்து அவளை கொலை மிரட்டலும் பண்ணியிருக்கான். அந்தமாரி மாஸ்க் எடுக்க சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த மிரட்டியிருக்கான். ஸோ கன்ஃபார்ம் இவனாக தெரியல, பட் நாங்கள் இவனை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணோம். ஆனால் அவன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குது. ஸோ சோஃபி சொன்னாங்க அவனை ட்ராக் பண்ணவே முடியல, அவன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குது சொல்லி. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஜெம்மா வச்சு நான் வர வைக்கலான்னு ட்ரை பண்ணேன். எப்படின்னா இப்போது ஒரு ஃபேக்கான வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இந்தமாரி ஜெம்மாட்ட நீ வந்து பாரு மேட்ச் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி ஒரு ஃபேக் அட்ரஸை கொடுத்து
அவனை வர வைக்க ட்ரை பண்ணோம். ஸோ நாங்களும் அந்தமாரி வீடியோ கொடுத்து அவனுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். மேத்யூவாக வெயிட் பண்ணியிருந்தோம். அப்போது வந்து மேத்யூ வந்து ஒரிஜினல் அட்ரஸை ஃபவுண்ட் பண்ணிட்டான் ஜெம்மாவோட ஃப்ளாட்டில். அந்த இடத்துல எங்கள் சாரை விட்டு வந்திருந்தோம். அந்த இடத்துல அவன் ஃபைன் பண்ணி போயிட்டான். ஆனால் எங்கள் சுத்தலைன்னா அவங்களும் நிற்கிறது வேறு ஒரு அட்ரஸில். ஸோ எங்களுக்கு ஒரு பயமாயிடுச்சு, என்ன எப்படி இவனுக்கு தெரிஞ்சு. அப்புறம் தான் சோஃபி சொல்கிறாங்க, அவங்க எடுத்த அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி அந்த ஒரு ஹாட்டல் மூலியமாக வச்சு கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி. ஸோ சுவிட்சர்லேண்ட் நான் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஸோ என்னால் இப்படி ஆயிடுச்சு, சாரி டிசி யூஸ் பண்ணிட்டு சொல்லியிருந்தார். அப்போ நான் பரவாயில்ல, நீங்கள் முதல்ல அந்த இடத்துக்கு போங்கன்னு. அப்புறம் மேத்யூ வீட்டில் போய் செக் பண்ண சொன்னேன் விற்கிறாங்க. ஸோ மேத்யூ வீட்டில் பார்த்தீங்கன்னா கேரளியோட தலை இருந்துச்சு. அந்த மர்டர் பிளேஸில் அவன் தலையை கண்டுபிடிக்க முடியாது சொல்லியிருந்தாங்க இது முன்னுக்கு அந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ். ஸோ அவன் தலை வந்து பார்த்திங்கன்னா மேத்யூ வீட்டில் இருக்குது, அதே கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன நினச்சுன்னா, நாங்கள் வந்து மேத்யூ வந்து அங்கே ஜெமா கூட இருக்கான். ஸோ ஜெமா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தேன், லைவ் ஸ்ட்ரீம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். மேத்யூ அங்கே இருக்கான். ஸோ மேத்யூ கிட்ட போகும்போது நாங்கள் அவன் ஜெம்மாட்ட வந்து இந்தமாரி கேட்குறான், ஏன் அப்படி பண்ணேன். ஜெம்மாவும் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க, ஐயோ நான் தான் பண்ணேன், என்னை மன்னிச்சிரு, என்னை விட்டுரு, என்னை தேசி விட்டு போயிடுன்னு. அவன் கரெக்டாக ஜெம்மாவை வந்து பிடிச்சி கத்தியில் குத்த வரான். லைக் ஒரு குத்திட்டான். அதுக்குள்ளே போலீஸ் வந்து அவளை காப்பாற்றிட்டாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. சாராவும் பார்த்தீங்கன்னா அன்கான்சியஸாக ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. ஸோ அப்போது நாங்கள் வந்து மேத்யூவை பிடிச்சி இது பண்ணியிருந்தோம், இன்டர்வியூ பண்ண. அவன் என்ன சொல்லியிருந்தான்னா, நான் வந்து ஜெம்மா தான் கார்லின்னு நினச்சேன். அவன் வந்து அந்த டைம் அட்ரஸ் மாதிரி போயிருந்தான். ஏன்னா இவன் வந்து மெசேஜ் பண்ணப்போ ஜெம்மா வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே இல்லை, எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை, லைக் அவனை இக்னோர் பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ அதனால இவன் கேர்லி தான் ஜெம்மான்னு நினச்சி கேர்லிட்டு போய் எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கான். கேர்லி எதுவுமே பண்ணலை, கதவு கூட திறக்கல, அவனை அப்படியே கண்டுக்காமல் விட்டான். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கான், இவன் உள்ளுக்கு பூந்துருக்கான். உள்ளுக்கு போயிட்டு அவள் வந்து உள்ளுக்கு போனோடனே கத்த ஆரம்பிச்சிட்டான். ஸோ கத்துனால அவன் தலையில் இது பேட் எடுத்து அடிச்சிருக்கான். ஸோ அடித்தான கீழே விழுந்துட்டான். ஸோ செத்தே போயிட்டான். அப்போ இவனுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் அவளை கண்ணை துணமாக வெட்டி ஒரு பையில் கட்டி ஃபாரஸ்ட்டில் டம்ப் பண்ணிட்டான். ஸோ இதை நடந்துச்சு. ஸோ அவனுக்காக நாங்கள் தூக்க தண்டனை நாங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டோம். ஸோ கேர்லியோட ஜஸ்டிஸும் கிடச்சிருச்சு. ஜெம்மாவும் சேஃபாக அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இதாகிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த டிடெக்டிவ் ஸ்டோரியோட கதை. ரொம்ப பெரிய ட்விஸ்ட்டு. நீங்கள் விளாடும்போது உங்களுக்கே மண்டை வலிக்கும், என்னடா இது இப்படி போகுது அப்படின்னு சொல்லி. நான் ஸ்டாரியை சிம்பிளாக சொல்லியிருப்பேன். நீங்கள் விளாடும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஆப் அவைலபிளாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ பார்ட் 2 வந்து கண்டிப்பாக போடுறேன். அடுத்த வாரம் போனால் கண்டிப்பாக பார்ட் 2 போடுறேன். ஓகே, தேங்க் கைஸ்.